மர்க்கா சொல். ஓகே மக்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டார்ட் தி வீடியோ. ஓகே, உனக்கு செஸ் கற்றுக்கணுன்னு ரொம்ப ஆசை இருக்குது. இப்போ செஸ்ஸில் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன நேம்ஸ் ஆஃப் த செஸ் பாயிண்ட்ஸுன்னு எல்லாம் உனக்கு சொல்லித்தரணும். ப்ளீஸ் பத்திரமா கேட்டுக்கோ. ஒரு தடவை தான் சொல்லித்தர முடியும். இன்னொரு தடவை கேட்டேன்னா மறுக்க கேட்டேன்னா நான் சொல்லித்தர மாட்டேன். ஓகே ஓகே, சொல்லும் சொல்லி தொலையும். நகுல பாண்டிய கேளு. இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிறது எல்லாமே சோல்ஜர்ஸ். சரி, சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்துட்டு உன்னை ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ சோல்ஜர்ஸோட மூமெண்ட் எப்படின்னா, ஃபஸ்ட்டு மூவ் வந்துட்டு சோல்ஜர் வந்துட்டு 2 மூவ் பண்ணும். ஓகே, வெறும் ஃபஸ்ட்டு மூவ் மட்டும்தான் 2 செக் பாக்ஸ் மூவ் ஆகும். அதுக்கப்புறம் சேர்ந்து 1 செக் தான் மூவ் ஆகும். சப்போஸ் நீ ஃபஸ்ட்டு இனிஷியலாகவே ஒரு மூவ் பண்ணிட்டேன்னா செக் பாக்ஸு, அதுக்கப்புறம் கூட ஒரு மூவ் தான் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஒரு மூவ் பண்ணிவிட்டு ஐயோ நான் 2 மூவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு 2 மூவ் பண்ணேன்னா முடியாது. ஓகே, ஸோ உனக்கு சோல்ஜர் எப்படி மூவ் ஆகுறான்னு தெரிஞ்சுது. ஓகே, தூங்காத. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கொட்டாய் தூங்குறான். ஐயோ இவனுக்கு என்ன சொல்லி கொடுத்து என்ன கற்றுக்க, சொல்லு. நீ தான் ஏமானத்தை வாங்குற. ஓகே, லெட்ஸ் கோ பேக். ஸோ இதெல்லாம் வந்துட்டு மெயின் பாயிண்ட்ஸ். ஓகே, இது வந்துட்டு ரூக்குன்னா ஆனை வந்துட்டு ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக தான் மூவ் ஆகும், சைட் வைஸாக மூவ் ஆகும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ரூக் வில் கோஸ் ஹாரிசான்டலி அப், vertically sideways. Okay, understood? புரிஞ்சுதா? நானே குழப்பிட்டேன். புரிஞ்சுதா? ஹாரிசான்டலி எது, வெர்டிகல் எது? அதான் நானே தப்பா சொல்லிட்டேன்னு சொல்றேன்ல. சொல்லி கொடுக்கும் போதே தப்பு சொல்லி கொடுத்தேன்னா அப்ப நான் எப்படி கத்துப்பேனா? அதுதான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு புரியுறதா இல்லையான்னு. ஏய், தப்பா சொல்லி கொடுத்துட்டு இந்த தக்காளத்து வேலை எல்லாம் இங்க வேணாம். சரியா? நான் சொல்லி கொடுக்கறதா நீ செஸ் கற்றுக்கணும். எப்படி நீ சொல்றியோ எனக்கு தெரிஞ்சதான் நான் ஆடுவேன்னு, அதே மாதிரி தான் நீயும் நானும் சேர்ந்தே போகும் தூரம். ஓகே, நெக்ஸ்ட் ஹார்ஸ். ஸோ இன்னொரு விஷயம் உனக்கு ரூக் பற்றி நான் சொல்ல மறந்துட்டேன். ரூக் வந்துட்டு எப்போதுமே பானை ஜம்ப் பண்ணாது. ஓகேவா? ரூக்குக்கு ஓப்பன் ஸ்பேஸ் இருந்தால் மட்டும்தான் மூவ் ஆகும். ஓப்பன் ஸ்பேஸ் இருந்தால் மட்டும்தான் மூவ் ஆகும். எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம், நடுவில் எந்த பானுமே இல்லைன்னாலும். ஓகே, நடுவில் எதனா பானோ இல்லாட்டி எதனா குயினோ இப்படி இருந்ததுன்னா இவ்வளோ தான் மூவ் பண்ண முடியும். ஓகே, ஜஸ்ட் ஃபார் யூ அண்டர்ஸ்டாண்டிங். நவ் நெக்ஸ்ட் இஸ் ஹார்ஸ். குதிரை வந்துட்டு எல் ஷேப்பில் தான் மூவ் ஆகும். தட் இஸ் 1 2 3 ஆர் 1 2 3 எல் ஷேப்பில் மூவ் ஆகும். குதிரை வந்துட்டு யார் மேலே வேணால் ஜம்ப் ஆகி போகலாம். ஏன்னா குதிரை குதிக்குன்றதுனால யார் மேலே வேணாலும் ஜம்ப் ஆகி போகலாம். குதிரை பிளாக் ஆகிருந்தாலும் ஜம்ப் ஆகி போகலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பிஷப்போட ட்ரேட்ஸ் கூட ஆன மாதிரி தான். ஆனால் எப்படி இப்போ நடுவில் எதுவும் இல்லாமல் இருந்தால் தான் மூவ் ஆகுமோ அதே மாதிரி தான் மூவ் ஆகும். ஸோ ஒயிட் கலரில் இருக்கிற பிஷப் வந்துட்டு வெறும் ஒயிட் கலர் செக்ஸில் தான் மூவ் ஆகும். பிளாக் கலரில் இருக்கிற பிஷப் வந்துட்டு வெறும் பிளாக் கலர் தான் மூவ் ஆகும். அதே அப்படி, அதுதான் செஸ்ஸோட ரூல். ஏன் மாற்றி போனால் என்ன ஆகிடுமோ? மாற்றி போனால் ஆட முடியாது. கேம் க்ளோஸ் ஆகும். குறுக்க கொஸ்டின் கேட்குறது, சொல்கிறது கேளு. உனக்கு கேள்வி நேரம் அப்புறம் வா. ஓகேவா? நீ சீக்கிரம் சொல்லி இவ்வளோ ஸ்லோ பண்ணேன்னா நான் மறந்துடுவேன். இது வரைக்கும் சொன்னதில் உனக்கு எல்லாம் புரிஞ்சுதா? புரிஞ்சுது. இப்போ ஆனை எப்படி மூவ் ஆகும்? ஆனை மாதிரி தான் மூவ் ஆகும். குதிரை எப்படி மூவ் ஆகும்? குதிரை ஜம்ப் பண்ணி மூவ் ஆகும். எந்த ஆங்கிளில் மூவ் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லமா? எல் ஷேப். வெரி குட். பிஷப்பு சைடில் மூவ் ஆகும். சைடில் மூவ் ஆகுது, டைகனலாக மூவ் ஆகும். அது சொல்லவே இல்லை. நான் வெள்ளையில மட்டும்தான் மூவ் ஆகும்னு சொல்லி காமிக்கிறியா? வெள்ளையிலன்னா எப்படி வேணா வெள்ளையில மூவ் ஆகலாம், இப்படியும் வெள்ளையில மூவ் ஆகலாம். அது எப்படி நீ சொல்லி கொடுக்காம எனக்கு சொல்லலாம் அது டயகனல்ல தான் மூவ் ஆகும்னு?
என்னை காப்பாற்றுப்பா, காப்பாற்று. இப்போவே கண்ணை கட்டுதே. சரி, ஓகேம்மா, அடுத்தது போகலாமா? இதுக்கு மேலே நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். ராஜா தான் மெயின், ஓகேவா? ராஜா வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். இந்த பானு, இந்த குவீனு, இதெல்லாமே ராஜாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இருக்குது, ஓகேவா? குவீன் எதுக்கு ராஜாவை ப்ரொடெக்ட் பண்ணும்? ராஜா தான் குவீனை ப்ரொடெக்ட் பண்ணும். அது அந்த காலம், இது இந்த காலம். சத்தியமா என்னால எல்லாம் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. நான் உன்னை கேட்கவே இல்லை ப்ரொடெக்ட் பண்ணுன்னு. இதுலயும் நான் ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. நீ அது சத்தா உன் இஷ்டம். சாகுன்னு சொல்லிட்டு நான் விட்டு போயிட்டே இருப்பேன். அது ஓ இஷ்டம். ஓகே, தென் நெக்ஸ்ட் ராணி. ராணி இஸ் ஒன் பான் விச் கேன் மூவ் எனிவேர், எனி டைப். இப்படி கூட டைகனலாகவும் மூவ் ஆகலாம், ஸ்ட்ரெயிட்டாகவும் மூவ் ஆகலாம், சைடாகவும் மூவ் ஆகலாம், எந்த சைடு வேணாலும் மூவ் ஆகலாம். ஸோ ராணிக்கு ஃபுல் பவர் இருக்கு. தாண்டலாமா? தாண்டலாம் முடியாது. ராணியோட சொல்லறது ஒழுங்கா சொல்லணும், கரெக்டா. தாண்டவே கூடாது. ராணி கூட தாண்ட முடியாது, ஓகேவா? ராணி வந்துட்டு இப்படி தான் போகும், இப்படி தான் போகும், இப்படி தான் போகும். தட்ஸ் ஆல். அப்போ ராணி எப்படியான போலாம். ஆமாம், எப்படியான போலாம். எப்படியான போகலாம். தாண்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். குறுக்க வந்து தள்ளிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சரி, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் டுட்டோரியல் முடிஞ்சது. ராஜா உனக்கு என்னடா என்ன? செய்யறா? ராஜா தான் ப்ரொடெக்ட் பண்ணும். ராஜா வெறும் ஒரே ஒரு இதுதான் மூவ் ஆகும்னு சொல்லிட்டேல்ல. திருப்பி மறுக்க கேட்காதன்னு எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன். மறுக்கா கேட்காதயா? ஓகே, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் டுட்டோரியல். மக்களே, ஃபர்ஸ்ட் டே டுட்டோரியல் முடிஞ்சிருச்சு. என்னென்ன பான் இருக்குது, என்னென்ன பான், என்னென்ன மூவ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன். We will meet tomorrow. Till then, see you from Sri and